படத்துக்காக இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ்க்கு பார்த்தீங்கன்னா 72வது தேசிய விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தில் அவரோட மிரட்டலான இசைக்கு கிடைச்ச இந்த 3வது தேசிய விருதுக்கு ஒட்டுமொத்த பிரபலங்களும் ரசிகர்களும் கொண்டாடிட்டு வராங்க. இந்த நிலையில் ஜிவி பிரகாஷுடைய முன்னாள் மனைவியான சைந்தவி இவருக்கு வாழ்த்து விதமாக இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு போஸ்ட் தான் இப்போ வைரல் ஆகியுமே வருது. ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி 2 பேருமே காதலிச்சு தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி தான் கருத்து வேறுபாடு காரணமாக 2 பேருமே அஃபிஷியலாக பிரிஞ்சுட்டாங்க. இருந்தாலும் இவங்களோட டிவோர்ஸ்க்கு அப்புறமும் கூட சைந்தவி மற்றும் ஜிவி பிரகாஷோட சேர்ந்து கச்சேரிகளில் பாடுறது, அவரோட மியூசிக் சாங்ஸை பாடுறது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஷ்னலாகவே இவங்க 2 பேரும் ஒன்றா தான் பயணிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில் இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையுமே இருக்காங்க. சட்டப்படி 2024ஆம் ஆண்டு 2 பேருமே விவாகரத்து பெற்று பிரிஞ்சிருந்தாலும் அவங்களோட மகளான அன்விகாவை 2 பேரும் சேர்ந்து வளர்க்க போறதா அறிவிச்சிருந்தாங்க. பெரும்பாலும் அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா அவங்களோட அம்மாவான சைந்தவி கூட தான் அதிகமாக இருந்து வராங்க. அதே சமயம் ஜிவி பிரகாஷும் அடிக்கடி அவங்களோட மகளை நேரில் சந்திச்சு குழந்தையோட அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 2 பேருமே சேர்ந்து குழந்தையோட வருங்காலத்துக்காக அவங்களோட கடமைகளை ஷேர் பண்ணி செஞ்சுட்டு வராங்க. இந்த நிலையில் ஜிவி பிரகாஷ்க்கு இப்போ 3வது முறையாக தேசிய விருது அறிவிச்சிருக்காங்க. இதை பார்த்த உடனே சைந்தவி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் 3வது முறையாக தேசிய விருது வென்ற ஜிவி பிரகாஷ்க்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே பெருமையாக ஒரு ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருக்காங்க. என்னதான் ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் பிரிஞ்சிருந்தாலும் ஜிவி பிரகாஷை வாழ்த்தி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு பதிவு வைரலான நிலையில் ரசிகர்கள் பலரும் என்ன சொல்லிட்டு வராங்கன்னா, குழந்தைக்காகவாது நீங்கள் 2 பேரும் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே எமோஷ்னலான கமெண்ட்ஸ்களை பதிவு பண்ணிட்டு வராங்க.